சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய சித்தத்தை கண்டறிவதற்காக நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகள் காணப்படுகிறது. உம் சித்தத்தை செய்ய எனக்கு கற்றுக்கொடும் என்பதுதான் முதல் நிபந்தனை. தேவன் உங்களை வற்புறுத்த மாட்டார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரத்தை அளித்துள்ளார். நாம் அவரிடம் சென்று எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லும்போதுதான் அவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க அவர் நமக்கு கற்பிப்பார். இரண்டாவதாக, நம் சொந்த சித்தத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். விசுவாசத்தினால் நாம் சொல்ல வேண்டும், என் சித்தம் அல்ல, உமது சித்தமே ஆகட்டும். எனது திட்டங்கள் அனைத்தும் உடைக்கப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதை நாம் தினமும் நம் இருதயத்தில் சொல்ல வேண்டும், சம்பிரதாய பிரகாரமாக அல்ல. மூன்றாவதாக, மகிழ்ச்சியுடன் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருங்கள். நேர்மையாக சொல்ல முடியுமா? தேவனே, நீர் எதை சொன்னாலும் நான் மகிழ்ச்சியோடு செய்வேன், அரைகுறை மனதோடு அல்ல. அவரது கற்பனை நம் இருதயத்தில் இருக்கின்றதா? நான்காவதாக, உங்களை சார்ந்த நண்பர்கள் மற்றும் உறவுகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். நாளின் தொடக்கத்தில், ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தும் காரியம் என் இருதயத்தில் ஏதேனும் உள்ளதா என்று கேட்க வேண்டும். அவரது நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் எது என்பதை கண்டுபிடித்து அதை நாம் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய நன்மைக்காக ஆர்வமாய் இருக்க வேண்டும். பல விசுவாசிகளுக்கு பணம் முதலில் இருக்கிறது. பெண் கருப்பாக இருக்கிறாளோ, குண்டாக இருக்கிறாளோ, குட்டையாக இருக்கிறாளோ, பெண் வீட்டார் வரதட்சணை கொடுத்தால் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்களது மகனுக்கு அவள்தான் சிறந்த பெண் என்று சொல்வார்கள். இதன் விளைவாக மனநலம் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் உலக நன்மைகளால் ஆளப்படுகிறார்கள், தேவனுடைய சித்தத்தினால் அல்ல. ஐந்தாவது நிபந்தனை நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. உன் சுயபக்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, அப்போது உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் சுய புத்தியினால் ஞானமாக இருக்க முயற்சிக்காதீர்கள். ஆறாவது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனிடம் வர வேண்டும். எப்போதாவது மட்டுமல்ல, தினமும். சிறிய காரியங்களானாலும் கூட நீங்கள் ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழாவது நிபந்தனை, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் நேரத்தில் சரியான எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஒரு தவறான திசையில் போகிறீர்கள் என்றால் தேவனுடைய சத்தம் வரும். அந்த வழியில் செல்லாதீர்கள், கவனமாக இருங்கள். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்பார். பல விசுவாசிகள் ஏலியைப் போல ஆவிக்குரிய ரீதியில் செவிடராக இருக்கிறார்கள். கர்த்தர் சாமுவேலிடம் பேசிக்கொண்டிருந்தார். ஏலி ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்த போதிலும் அவன் அலட்சியமாக இருந்ததாலும் அவனுடைய அசுத்தத்தினாலும் ஆவிக்குரிய காது கேளாதவனாகிவிட்டதாலும் அவனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. தேவனுடைய சத்தத்துக்கு உங்கள் காதுகள் எப்பொழுதும் உணர்வுள்ளதாக இருக்கட்டும்.